இடத்துலையும் உங்களுக்கு புதன் தசை நடக்குமே ஆனால் புதன் தசை நல்லாவே இருக்கும். புதனுக்கு எந்த சுபத்துவ தொடர்பு இல்லைனாலும் பரவாயில்ல. இதுல இருக்கும்போது கும்பத்துல இருக்கும்போது சனி வந்து விருச்சகத்தை பார்ப்பாரு. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணித ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம் அண்ணே. ஓகே, வணக்கம் அண்ணே. Want to ask for Kumbha Lagnam, Budan is 8th adhipati. When Budan with Shukran at 9th house, what Budan will do at 9th house அண்ணே? தேங்க்யூ அண்ணே. ஓகே, இங்கே ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு கேள்வியில் பதில் சொல்கிறதுன்றது தான் பிரச்சனையே. அப்போ இந்த இடத்துல என்ன கேட்குறீங்க? கும்ப லக்னமாக இருக்கிறாரு, 8ஆம் அதிபதி புதன் 9ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காருன்னு எடுக்கிறீங்க? பஞ்சமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்காருன்னு தானே வரணும் உங்களுக்கு. ஓகே, இந்த இடத்துல தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே தான் மறுபடியும் நீங்கள் லக்னத்தையும் லக்னாதிபதியும் பார்க்கணும். ஒருவேளை லக்னமும் லக்னாதிபதியும் சுபர் தொடர்பில் இருக்கிறாரு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேனே, குரு சிம்மத்தில் இருக்கிறாருன்னு வைங்க, சனி நீச்சமாகி குருவினுடைய பார்வையிலையும் சுக்கரனுடைய பார்வையிலையும் இருக்காருன்னு வைங்க. அப்போ இந்த இடத்துல லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவ நிலையில் வராங்க. சனி ஸ்தான பலத்தை இழந்தாலும் கூட அந்த இடத்துல சனி ஒரு அளவுக்கு சுபத்துவ நிலையை அடைவார். ஓகேங்களா? அப்போ இந்த நிலை இருக்கும்போது இந்த நிலையில் இருக்கும்போது சூரியன் ஒருவேளை விருச்சகத்தில் இருந்து உச்ச சந்திரன் வைங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு அளவுக்கு திருக்கார்த்திகை பௌர்ணமின்னு வச்சோம்னா கிட்டத்தட்ட புதனுக்கும் சுக்கரனுக்கும் சந்திர அதியோகம் வந்துடும். அப்போ ராசி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் பாக்கியஸ்தானத்திலிருந்து முயற்சி ஸ்தானத்தை தொடர்பு கொண்டு வெற்றிகளை கிடைக்கக்கூடிய அமைப்பு, புகழ் அமையக்கூடிய அமைப்பு. சுக்கரனோட வீட்டில் தான் இருக்கிறாரு. அப்போ சுக்கரனோட 5, 9ஆம் அதிபதிகள் கூடி நல்லதுகளை அந்த தசை நடக்கும்போது இந்த தன்மையில செஞ்சிருவாங்க. ஓகே, ஒருவேளை இதே சனி லக்னத்தில் வந்துடுறாருன்னு அப்படி ஒன்றும் மோசம் இருக்காது. ஏன்னா லக்னத்தை குரு பார்க்குறாரு. லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவம். அப்போ இந்த இடத்துலையும் உங்களுக்கு புதன் தசை நடக்குமே ஆனால் புதன் தசை நல்லாவே இருக்கும். புதனுக்கு எந்த சுபத்துவ தொடர்பு இல்லைனாலும் பரவாயில்ல. இதுல இருக்கும்போது கும்பத்துல இருக்கும்போது சனி வந்து விருச்சகத்தை பார்ப்பாரு. அப்போ துலாம் வந்து ஓரளவுக்கு சுக்கரனுடைய புதனுடைய இருப்பால் நல்லாவே இருக்கும். லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் அடுத்தடுத்து யோக தசை, சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கர தசைன்னு சொல்லி அடுத்தடுத்த யோகா அமைப்புகளையே தான் கண்டினியூ பண்ணுவீங்க. இதுல 9ஆம் இடத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. 9ஆம் இடம் நல்லா இருக்கு. சூரியனுக்கும் எந்த டிஸ்டர்பும் இல்லாத நிலையில உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான அப்பா இருப்பாரு. சனி சிம்மத்தையும் 9ஆம் பாவகத்தையும் தொடர்பு கொள்ளாத அமைப்புகள்ல சூரியனை தொடர்பு கொள்ளாத அமைப்புல இல்லைங்க. 9ஆம் இடத்துல எல்லாம் இருக்குதான். ஆனா சனி சூரியனை பார்க்குறாருங்க, அஸ்தகங்கமா இருக்கிறாங்கங்க, சிம்மத்தை பார்க்குறாருங்கன்றப்ப இடைப்பட்ட அமைப்புகளில் தந்தையோட ஏதாவது பிரிவினை வர்றது, தந்தையோட கேப் வர்றது, தந்தை ஒன்று சொன்னாக்கா நீங்கள் ஒன்று சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துடும். அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொன்ன தன்மைகளுடைய நல்ல அமைப்பு இது. ஓகே, ஒருவேளை லக்னத்தில் சனி இருக்கிறார், ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு, குருவுக்கு எந்த விதமான சுப தொடர்பும் இல்லாமல் வந்துடுது, குரு வந்து எந்த சுப பாவகத்தையும் தொடர்பு கொள்ளாமல் வந்துடுறாரு, 2 கும்பலக்கணத்துக்கு 2ல் குருன்னு வந்துருங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துல இதே வந்து சுக்கரனும் இவங்களும் இருக்காங்கன்னா சுக்கர தசை புதன் தசை உங்களுக்கு லக்னம் வந்து கெட்டு போன காரணத்தினால் நல்லா வச்சிருக்கோம். ஆனா வெளியில சொல்ல முடியாத வழியில நல்லா வச்சிருக்கோம். ஆனா இதுல கூட ராகுவோட அதிகமாக நெருங்கக்கூடாது. பர்டிகுலரா ஒரு 12 டிகிரி வந்து இவரு ராகுவும் இவரும் ரிவர்ஸ்ல நெருங்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா ராகு வந்து ரிவர்ஸ்ல வருவாரு. அப்போ இந்த இடத்துல நெருங்காமல் இருக்கிற பட்சத்தில் ஒரு அளவுக்கு இருக்கும். ஆனால் சனியினுடைய கீழ்நிலை தொழில் வெளியில சொல்றதுக்கு ஒரு மாதிரியான கூச்சமடைய படக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரியான தொழிலில் ஏர்ன் பண்ண வைக்கும். இப்போ இந்த லக்ன சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, உங்ககிட்ட 10 கிலோ தங்கத்தை கொடுக்குறாங்க. நீங்க 3 மாச குழந்தையா இருக்கிறீங்களா, இல்லை 20 வயசு பையனா இருக்கிறீங்களா, 80 வயசு தாத்தாவா இருக்கிறீங்களா, லக்னாதிபதியை குரு பார்த்து லக்னத்தை குரு பார்த்து ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னால, உங்க கையில கொடுக்குற 10 கிலோ தங்கத்தை எடுத்து பயன்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல உடலும் மனமும் தெளிவா இருக்கு கிட்டத்தட்ட 20-25 வயசுல. ஓகேங்களா? ஒருவேளை லக்னத்துல ராகு இருக்கிறாரு, சனி இருக்கிறாரு, பாவத்துவ நிலை அதிகரிக்குதுன்றப்ப அந்த 10 கிலோ உங்ககிட்ட கொடுக்கும்போது அது உங்களுக்கு பெருசா யூஸ் ஆகாதுன்னுல. இது தாங்க தசாபுக்தியோட அமைப்பு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்பெல்லாம் ஆளுக்காளுக்கு வீடியோ போடுறாங்களே, இதுக்கு அது சொன்னாங்க, அதுக்கு இது சொன்னாங்கன்னு. லக்னம்னு ஒரு விஷயம் இருக்கியா, தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பேசும்போது தான் உங்களை எல்லாம் அறிவாளின்னுவாங்க. தெரியாமல் நீங்க ஒரு விஷயத்த பேசும்போது உங்களை எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. தெரியாம பேசிட்டு இருக்கிறான் பாருன்னு. அதுலயும் நான் ரொம்ப சத்தமா சிரிப்பேன். சரிங்களா?
நான் உங்கள் கீப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.